என்னது நீட் எக்ஸாமை திரும்ப எழுத சொல்றாங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா மாநிலத்திலேருந்து ராஜஸ்தானுக்கு அப்படியே பேப்பர் அப்படியே பறந்து போயிருக்கு. இங்கேருந்து ரிட்டர்னில் எழுதி விட்டு அங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அங்கேருந்து ஒரு பிஜிஎஸ் ட்ரிப்பில் அப்படியே பறக்க விட்டாங்க. ஸோ இதால் தெரிஞ்ச கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாமை ரத்து பண்ணி திரும்ப அந்த நீட் எக்ஸாமை திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. அதால் அந்த 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி முடிச்சாச்சு. அப்பாடா சாமி அப்படின்னு நினச்சா அவன் தான் முடிச்சு திரும்ப இருந்து கோட்டால அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்சதால லீக் பண்ணி விட்டாங்க. யார் அப்படின்னாலும் கவர்மெண்ட் தான். உனக்கு தெரியாமல் எப்படி அங்கேருந்து இங்கே வரும்? அப்போ கருப்பாடு நம்ம உள்ளே இருக்குது. ஸோ இந்த கேப்பில் தமிழ்நாடு அவங்களை எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் எடுத்து தரேன். என்ன நீங்கள் உங்கள் நீட் எக்ஸாம் வந்து அவ்வளோ இது இருக்குது, நல்ல டாக்டர்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ என்ன கலட்டுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் கேட்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆகிய நீங்கள், விஜய் ஆகிய நீங்கள் கேட்கலாம். இந்த கேப்பில் அவங்கள திட்டலாம். இந்த சாட்டில் அவங்களை திட்டிக்கிட்டாங்கன்னா, ஸோ உங்கள் கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நீட் வந்து நீங்கள் தடை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கையே நடுவில் இதில் வந்து திணிச்சு விட்டுறலாம். இந்த கேப்பில் அவங்கள்ட்ட வந்து இந்த சாட்டில் நம்ம ஒரு அடி அடிச்சு விட்டுறலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, நீட்டாக எழுதுறவங்களுக்கு தான் நீட் எக்ஸாமு. ஸோ நான் நீட்டாக கூட எழுத மாட்டேன். அதெல்லாம் எனக்கும் நீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் தான், தடுக்க முடியாது. டாடா.